السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் அவன் நமக்கெல்லாம் வழங்கியிருக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாளான இந்த ஜும்மாவுடைய நாளிலே அவன் கடமையாக்கிய இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக நாம் எல்லாம் ஒன்று கொண்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறப்புக்குரிய தருணத்திலே திருமறை குர்ஆனை வாழ்வியலாக்குவோம் என்கிற தலைப்பில் ஒரு சில செய்திகளை கவனத்தில் கொள்வோமாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் ஏகத்துவ கொள்கையை நம்முடைய அடிப்படை கொள்கையாக ஏற்று முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி முஸ்லிம்களாக முத்மின்களாக வாழக்கூடிய நமக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது இரண்டு தான். ஒன்று, அல்லாஹ் நமக்கு அருளி இருக்கக்கூடிய அந்த திருமறை குர்ஆன், அவனுடைய வேதமான திருமறை குர்ஆன். இரண்டாவது, அந்த திருமறை குர்ஆனுக்கு ஒரு விதத்திலும் முரண்படாத ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள். இப்படி இரண்டு விஷயங்களை அடிப்படையாக கொண்டு நாமெல்லாம் இன்றைக்கு இந்த ஏகத்துவ கொள்கையை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலக வரைபடத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்பது எந்த அளவுக்கு இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு கோடான கோடி மக்களுடைய உள்ளங்களில் இந்த இஸ்லாமிய கொள்கைகள் போய் சேர்ந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்னும் 50 ஆண்டுகள்ல இந்த உலகத்திலேயே அதிகமான மக்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கும் என்று அந்த அறிஞர்கள், ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு படுபயங்கரமாக நம்முடைய மார்க்கம் நமக்கு பரவி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நாம் எல்லாரும் இன்னொரு யதார்த்தமான உண்மையை நம்ம அனைவரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அது என்ன உண்மை? இன்றைக்கு உலக அளவில் நம்ம பார்க்கிறோம், முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை கோடான கோடியை தாண்டி விட்டது. பள்ளிவாசல்களுடைய எண்ணிக்கை ஆயிரக்கணக்காக போய்கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ கோயில்கள் எல்லாம் பள்ளிவாசலாக மாற்றப்பட்டு இருக்கிறது. திருமறை குர்ஆன்கள் எல்லாம் எல்லா மொழிகளிலும், ஒவ்வொரு நாட்டுடைய மொழிகளிலும் பல லட்சம் பிரதிகளாக அச்சடிக்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்படி ஒருபுறம் இருந்து கொண்டிருந்தால் கூட, அதே நேரத்தில் இப்படி எண்ணிக்கையில் நாம் அதிகமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தால் இந்த நம்முடைய சமுதாய மக்களுடைய அந்த செயல்பாடுகள் குர்ஆனுக்கு ஒத்திருக்கிறதா, இந்த குர்ஆனுடைய கட்டளைகளை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அமல்படுத்துகிறார்களா என்று கேட்டால் பெரும்பாலும் ஏமாற்றம் தான் நமக்கு பதிலாக கிடைக்கும். ஏனென்று சொன்னால், இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்முடைய முஸ்லிம் சமுதாய மக்களுடைய அந்த வாழ்வியல் எடுத்து பாருங்கள், அவர்களுடைய செயல்பாடுகளை எடுத்து பார்த்தால் திருமறை குர்ஆன் எதையெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்வது தீமை என்று சொல்லியிருக்கிறதோ அதையெல்லாம் செய்யக்கூடிய மக்களாகத்தான் நம்மள பெரும்பாலான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
மார்க்கம் தடுத்த பல்வேறு காரியங்களை சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே திருமறை குர்ஆனை வாழ்வியல் வழிகாட்டியாகத்தான் நாமெல்லாம் ஏற்றிருக்கிறோமா என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு இன்றைய முஸ்லிம் சமுதாய மக்களுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருப்பதை நாம பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல எப்படி இருந்தார்கள் அந்த மக்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல வாழ்ந்த சஹாபா பெருமக்களுடைய வாழ்வியல் என்று எடுத்து பாருங்களேன். அவர்கள் எந்த அளவுக்கு திருமறை குர்ஆனை அறிந்து கொள்வதற்காக, அதனுடைய சட்டத்திட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதரோடு பயணித்தார்கள். அப்படி அறிந்து கொண்ட அந்த திருமறை குர்ஆனுடைய அந்த வாழ்வியலை எந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை செயல்படுத்தினார்கள் என்பதை பல்வேறு வரலாற்றுகள் சான்றுகள் மூலமாக நாம பார்க்க முடியும். ஆனால் நம்முடைய நிலைமை அப்படியே மாற்றி, நம்ம எத்தனை பேர் திருமறை குர்ஆனை படிக்கணும், அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும், அதை அறிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்வியலாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எத்தனை பேர் முயற்சி செய்கிறோம் என்பதை நம்ம ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்ய நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் அப்படி இருக்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருந்தார்கள்? ஆயிஷா அவரிடத்துல சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய குணம் எப்படி இருந்தது, அவருடைய வாழ்க்கை முறை வாழ்வியல் எப்படி இருந்தது என்று கேட்கும் பொழுது முஸ்லிம்ல 7746வது ஹதீஸ். ஆயிஷா அவர்கள் சொல்றாங்க, கான ஹுலிகுல் குர்ஆன், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை என்பது குர்ஆனாக இருந்தது. என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குர்ஆனை தங்களுடைய வாழ்வியலாக மாற்றிக்கொண்டார்கள். வாழ்நாள் முழுவதும் குர்ஆனாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி அந்த சத்திய சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். அவர்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் திருமறை குர்ஆனை அவர்கள் அமல்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நம்ம எத்தனையோ வரலாற்று சான்றுகள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அந்த வாழ்வியல், குர்ஆனுடைய வாழ்வியல் வர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு சில பண்புகள் இருக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில ஏராளமான இடங்கள்ல ஒரு சில பண்புகளை சொல்லி தந்து, இந்த பண்புகளை நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தால் நம்முடைய வாழ்விலும் திருமறை குர்ஆன் வரும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அதுல பார்க்கிறோம் 39வது அத்தியாயம் 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ் கிதாபம் முத்தசாபிஹா. அல்லாஹ் சொல்கிறான், அழகிய செய்தியை அல்லாஹ்வே உங்களுக்கு அருளினான், அது திரும்ப திரும்ப கூறப்பட்டதாகவும் ஒன்றை ஒன்று ஒத்த வேதமாகவும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், தனது இறைவனை அஞ்சுவோரின் தோள்கள் இதனால் செலுத்து விடுகின்றன. அல்லாஹ் சொல்கிறான், திருமறை குர்ஆன் நம்ம உள்ளத்துல வருவதற்கு அடையாளம் என்ன? அந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நம்ம கேட்கும் பொழுது, அதனுடைய கருத்து நம்ம உள்ளத்துல போகும் பொழுது நம்முடைய மேனிகள் சிலிர்த்து விடும். இன்றைக்கு உலகத்துல சில செய்திகளை நம்ம கேள்விப்படும் பொழுது சில நேரம் ஆச்சரியத்துல நம்முடைய மேனி சிலிர்க்கும், அல்லது சில நேரத்துல சில செய்திகள் பயம், அந்த பயம் காரணமாக நம்முடைய மேனி சிலிர்க்கும் இல்லையா? அதுக்கு ஒப்பாக அல்லாஹ்வுடைய வசனங்கள் எப்படி செய்ய வேண்டும், நம்முடைய உள்ளத்துல போய் ஈர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய வெளிப்பாடாக நம்முடைய மேனி சிலிர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட உணர்வு நமக்கு வருதுன்னா நாமளும் குர்ஆனை நம்முடைய வாழ்வியலாக மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் என்று அர்த்தம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்ற 8வது அத்தியாயம் 22வது வசனத்துல, இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கை கொண்டோர் யாரெனில் அல்லாஹ்வை பற்றி கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கும், அவனது வசனங்கள் அவர்களுக்கு எடுத்து கூறப்பட்டால் அது அவர்களுடைய ஈமானை அதிகரிக்க செய்யும். அல்லாஹ் சொல்லுகிறான், இப்போ உண்மையிலே திருமறை குர்ஆன் நமக்குள்ள வந்திருக்கிறது, அது நம்முடைய வாழ்வியலோடு பின்னி பிணைந்து இருக்கிறது என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்ளலாம்? அந்த வசனங்களை கேட்கும் பொழுது, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சட்டத்திட்டங்களை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது அது நம்முடைய உள்ளத்தை நடுங்க செய்ய வேண்டும், நம்முடைய இறை நம்பிக்கை அது அதிகரிக்க செய்ய வேண்டும். அப்படி இருந்ததுன்னா நாமும் அதே போன்று இருக்கிறோம் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் பார்க்கிறோம் 5வது அத்தியாயம் 83வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வைதா சமயு மா உன்சில இல ரசூல், இந்த தூதருக்கு, இந்த முஹம்மதுக்கு அருளப்பட்டதை அவர்கள் செவியுறும் பொழுது உண்மையை அந்த அறிந்து கொண்டதால் அவர்களுடைய கண்களில் கண்ணீர் வடிவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு எத்தனையோ பேர் வசனங்களை கேட்கிறோம், திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் தமிழ்ல தான் நமக்கு சில நேரத்தில் சொல்லி தரப்படுகிறது, நாமும் குர்ஆனை புரட்டும் பொழுது தமிழ்ல தான் படிக்கிறோம். ஆனாலும் எத்தனை பேர் அதனுடைய அந்த கருத்தை உணர்ந்து நம்ம கண்களில் கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம சொல்லுகிறோம்? அதற்கு மாற்றமா நம்முடைய சமுதாயம் எப்படி போய்கொண்டிருக்கிறது? திருமறை குர்ஆனை எடுக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு ஈமான் அதிகரிக்கணும். ஆனா நம்மளுடைய நிலைமை என்ன? திருமறை குர்ஆனை எடுத்து படிச்சோம்னா 2-3 வசனம் தாண்டினா நமக்கு தூக்கம் தான் அதிகரிக்கும். திருமறை குர்ஆனுடைய அந்த விஷயங்கள் சபைகள்ல சொல்லப்படக்கூடிய நேரத்துல அதை கேட்டு கேட்டு நமக்கு தூக்கம் தான் அதிகரிக்க தவிர
நம்முடைய உள்ளத்துல எந்த மாற்றமும் இல்லை, நம்முடைய உள்ளத்துல எந்த நடுக்கமும் வரமாட்டேங்குது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுகிறான், திருமறை குரானை கேட்கும் பொழுது கண்களில கண்ணீர் வரணும் என்று. ஆனா இன்றைக்கு நிலைமை என்ன? திருமறை குரானுக்கு அது வரமாட்டேங்குது. சினிமா வசனங்களுக்காகவும், குறிப்பாக அந்த பெண்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சீரியல்களை பார்த்து அதுல பேசக்கூடிய வசனங்களுக்காக கண்ணீர் விடக்கூடிய இஸ்லாமிய சகோதரிகள் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறோம். என்றால் என்ன அர்த்தம்? உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையில நம்ம குரானை வாழ்வியலாக மாற்றவில்லை என்பதுதான் அர்த்தம். இன்னும் இப்படி எத்தனையோ வசனங்களை சொல்ல முடியும். அல்லாஹ் சொல்லுகிற இப்படி ஏராளமான வசனத்துல அல்லாஹ் திருமறை குரானால் நம்ம வாழ்வியலாக மாற்ற வேண்டும் என்பதற்கு நமக்கு தேவையான பண்பு என்று இதையெல்லாம் பட்டியல் போட்டிருக்கிறான். இந்த பண்புகள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நம்ம ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சகாபாக்கள் எடுத்து பாருங்களேன். திருமறை குரான் என்னென்ன பண்புகளை சொல்லி காட்டியதோ அந்த பண்புகளை எல்லாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில கடைபிடித்தார்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் திருமறை குரானுக்கு வாழ்வியலாக அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள், பார்க்க முடியும். அதுல முக்கியமாக சொன்னதாக இருந்தால் புகாரியில வரக்கூடிய 4846வது ஹதீஸ் நம்மெல்லாம் கேள்விப்பட்ட ஹதீஸாக தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல பனு தமீம் என்கிற ஒரு தூதுக்குழு ஒன்று தூதுக்காக இன்னொரு நாட்டுக்கு புறப்படுவதற்கு தயாராகிறாங்க. பொதுவாக ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் என்னவென்று சொன்னால், எந்த ஒரு பயணக்குழு தயார் செய்தாலும் அந்த பயணக்குழுவுக்கு ஒரு அமீரை தேர்வு செய்வாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தலைவரை தேர்வு செய்து அந்த தலைவருக்கு அந்த குழுவில் பயணிக்கக்கூடிய அனைவரும் கட்டுப்பட வேண்டும் என்பதை விதியாகவே அல்லாஹ்வுடைய தூதர் ஆக்கியிருந்தார். இப்போ அந்த அடிப்படையில அந்த தூதுக்குழுவுக்கு ஒரு தலைவரை தேர்வு செய்வதற்காக அந்த தூதுக்குழு அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்கு வருவாங்க. இந்த மஸ்ஜிதுல் நபவி வீடும் பள்ளியும் கிட்ட தானே அங்க வருகிறார்கள். அந்த தூதுக்குழுல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பல சகாபாக்கள் இருக்கிறாங்க. குறிப்பா சொல்றதா இருந்தால் உமர் அவர்கள் இருக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறாங்க. இப்போ அப்படி வரக்கூடிய நேரத்துல இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வருகைக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து நமக்கான தூதுக்குழு தலைவரை தேர்வு செய்யட்டும் என்பதற்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அந்த காத்து கொண்டிருந்த அந்த நேரத்துல அவர்களுக்கு உமர் அவர்களுக்கும் அபூபக்கர் அவர்களுக்கும் இடையே ஒரு சின்ன ஒரு பேச்சுவார்த்தை வருது. உமர் அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு நபரை சுட்டி காட்டி இவரை நம்ம இந்த குழுவுக்கு தலைவராக தேர்வு செய்யலாம் என்று சொல்றாங்க. அபூபக்கர் அவர்கள் என்ன செய்யறாங்க, இவர் வேண்டாம், இன்னொரு நபரை சொல்லி இவர் தான் சரியான ஆளு என்று சொல்லுகிறார்கள். இப்படி இருவருக்கும் இடையே அப்படியே வாக்குவாதம் முந்துகிறது. நாம பேசுவோம் இல்லையா, பேச்சுவார்த்தையில் ஆரம்பிச்சு அப்படியே வார்த்தைகள் அதிகமாகி சப்தம் அதிகரிக்கும் இல்லையா, அது போன்ற ஒரு சூழல் எங்க வருது. அப்படி சப்தம் அதிகரிக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அதை கேட்டுட்டே வர்றாங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே ஒரு குர்ஆனுடைய வசனத்தை தான் ஓதி காட்டுறாங்க. 49வது அத்தியாயம் 2வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாலக்கும் ஃபௌக சௌத்தின் நபி. நம்பிக்கை கொண்ட மக்களே, உங்களில் குரல்களை நபியுடைய குரலுக்கு மேலாக நீங்கள் உயர்த்தாதீர்கள். உங்களில் ஒருவர் மற்றவரிடம் சத்தமிடுவது போல இந்த நபியிடத்தில் நீங்கள் உரக்க பேசி சத்தமிடாதீர்கள். இதனால் அறியாத நிலையில் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்கிற அந்த குர்ஆனுடைய வசனம். அந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அங்க சொல்றாங்க. சொன்ன மாத்திரத்துல அந்த சபை அப்படியே அமைதியாக, உமர் அவர்கள் அப்படி அமைதியாராங்க, அபூபக்கர் அவர்கள் அமைதியாராங்க. அதோடு அந்த பிரச்சனை அங்க முடிக்கிறார். இன்னைக்கு நம்மள அப்படி நடக்குமா? இன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருந்தா யாரு சண்டையை நிறுத்துவதற்கு போறாங்களோ அவனுக்கு தான் சேர்த்து 2 அறுப்பு சேர்ந்து வரும். சமீபத்தில் கூட பேப்பர்ல பார்த்தோம், சண்டையை போட்டது விளக்க போனவங்கள குத்தி கொலை செய்யறாங்க. அந்த அளவுக்கு தான் நம்முடைய மனநிலை இருக்கிறது. ஆனால் சஹாபாக்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்? இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வருவதற்கு முன்னாடி காட்டுமிராண்டித்தனமாக வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களை எல்லாம் திருமறை குர்ஆனுடைய ஒற்றை வசனம் எந்த அளவுக்கு மாற்றுவது பாருங்க. இதுதான் குர்ஆனை வாழ்வியலாக மாற்றுவது. இந்த ஒரு வசனத்தை சொன்ன மாத்திரத்துல உமர் அவர்களும் அபூபக்கர் அவர்களும் அப்படியே அமைதியாகிறாங்க. பார்க்கிறோம். இதை நினைத்து உமர் அவர்கள் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. உமர் அவர்கள் ஒரு பக்கம், அபூபக்கர் அவர்கள் ஒரு பக்கம் அழுது கொண்டே இருக்கிறாங்க. இப்படி செஞ்சிட்டோமே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாடி நம்ம குரலை உயர்த்திட்டோமே. இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் எந்த அளவுக்கு அவர்கள் கட்டுப்பட்டு இருக்கிறாங்க பாருங்க. எந்த அழுது அல்லாஹ் உமர் அவர்கள் நோன்பு வைக்கிறாங்க, அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக நோன்பு வைக்கிறாங்க, தான தர்மங்களை செய்யறாங்க. ஹதீஸ்ல பார்க்கிறோம். இந்த சம்பவத்துக்கு பிறகு உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல பேசுறதா இருந்தால் மிக 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 குறைந்த சத்தத்துல தான் பேசுவாங்க. இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. எந்த அளவுக்குன்னா, உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏதாவது சொன்னாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் உமர் அவர்களை கேட்கவில்லை, திருப்பி சொல்லுங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கட்டுப்பட்டு பயந்து நம்ம சத்தம் உயர்ந்து விடக் கூடாது என்று பயந்து நடந்தாங்க. அப்ப அல்லாஹ் சொன்ன அந்த அந்த பண்பு வந்திருக்கா இல்லையா? அல்லாஹ் சொன்னானா இல்லையா? நம்முடைய வசனத்தை நீங்கள் கேட்கும் பொழுது அது உங்களுடைய உள்ளத்தை நடுங்க செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நடுக்கம் தான் இந்த நபியுடைய தோழர்களுக்கு ஏற்படுகிறது. நடுக்கத்துல என்ன செய்யறாங்க, அந்த அதுக்கு முன்னாடி செய்த அந்த தவறை அப்படியே மாற்றிக்கொண்டு அப்படியே திருந்துறாங்க பார்க்கிறோம். இப்ப இது நமக்கு தெரியும். இதுல முக்கியமான இன்னொரு விஷயம், இதுல இன்னொரு சஹாபியும் இந்த கூட்டத்தில் இருக்கிறார். உமர் அவர்கள் அபூபக்கர் அவர்கள் மாறினாங்க, இது ஓகே.
ஆனால் இதுல இன்னொரு சஹாபியுடைய அந்த ஒரு விஷயம் தான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். இதே கூட்டத்துல இன்னொரு சஹாபி இருக்கிறார்கள். அவருடைய பேர் வந்து சாபித் பின் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இந்த பயணக்குழு அந்த பிரச்சனை நடக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சஹாபி. இந்த சஹாபியை பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு பிறகு, இந்த வசனத்தை அறிந்த பிறகு பள்ளிவாசல் பக்கமே அவர் ஆளக்காம். இப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய பழக்கம் என்னன்னா, பள்ளிவாசலில் யாரு வந்து வர்றா, யாரு வராம இருக்கிறார் என்பதை கவனிப்பாங்க. நம்மளை போல இல்லை. நாம என்ன செய்கிறோம், சக நிர்வாகி பள்ளிவாசலுக்கு 2 நாள் வராத்தாலும் நமக்கு என்ன இருந்துருவோம். ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி கிடையாது. பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய சகோதரர்கள் யாராவது வராம போனா அவருக்கு என்ன ஆச்சு, உடம்பு சரியில்லையா, என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிப்பாங்க. அந்த பழக்கம் ரசூலுல்லாஹ் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, ஒரு நாள் பாக்குறாங்க, 2 நாள் பாக்குறாங்க. சாபித் வழக்கமா வரக்கூடிய நபர் காணாம என்று சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சஹாபாக்களை அழைத்து கேட்கிறாங்க, சாபித் கைஸ் அவர் சாபித் கைஸ் காணாம, பள்ளிவாசலுக்கு வந்து 5-6 நாள் ஆச்சு, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை என்று கேட்கிறாங்க. அப்ப அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் நம்ம பார்க்கிறோம், சாது பின் முஆத் என்கிற நபித்தோழர் சாபித் பின் கைஸுடைய பக்கத்து வீட்டுக்காரர். அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் தான், நான் போய் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, நேர சாபித் பின் கைஸ் அவருடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல போய் பார்த்தா சாபித் பின் கைஸ் அவர்கள் அழுது 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 கண்கள் எல்லாம் வீங்கி போய் ரொம்ப சோர்வடைந்து போய் வீட்டுல அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த சாபித் பின் முஆத் கேட்கிறாங்க, என்ன சாபித் பின் கைஸே, என்ன ஆச்சு, உங்களுக்கு என்ன நடந்துச்சு, ஏன் பள்ளிவாசலுக்கு வராம இருக்கிறீங்க, எதனால இப்படி சோகமா அழுதுட்டு இருக்கீங்க என்று சொல்லும் பொழுது அந்த சாபித் பின் கைஸ் சொல்றாங்க, அன்றைக்கு அந்த பயணக்குழுவுல அந்த பிரச்சனை நடக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வசனத்தை ஓதுறாங்க இல்லையா, நபியுடைய குரலுக்கு முன்னாடி நம்முடைய குரலை உயர்த்தக்கூடாது, அப்படி உயர்த்தினால் அவருடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விடும் என்று சொன்னாங்க இல்லையா, அதை நினைச்சுட்டு நான் அழுதுட்டு இருக்கிறேன். என்ன காரணம் என்று சொன்னால், இயற்கையாகவே அந்த சாபித் இப்னு கைஸுடைய சப்தம் வந்து கொஞ்சம் உயர்ந்த சப்தம், இந்த பேஸ் குரல்னு சொல்லுவோம் இல்லையா, சும்மா சாதாரணமா பேசினாலே சப்தம் அதிகமாக இருக்கும். இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய குரலை விட அதிகமாக ஆகிவிடும். உண்மையிலே இந்த வசனம் எதை விட்டு வருதுன்னா, அந்த பயணக்குழுவுக்கு தலைவரை தேர்வு செய்யக்கூடிய அதிகாரம் ரசூலுல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை மீறுவது போல இந்த 2 நபித்தோழர்கள் நடந்துட்டாங்க. இவர் ஒரு நபரை சொல்றாங்க, இவர் ஒரு அபூபக்கர் அவர்கள் வேற ஒரு நபரை சொல்றாங்க. அப்ப உண்மையிலேயே அதை தேர்வு செய்யக்கூடிய அதிகாரம் யாருடைய கையில இருக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய கையில. இப்ப அதற்காக தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குறான். நபியுடைய அதிகாரத்தை நீங்க கையில் எடுக்காதீங்க அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. ஆனால் இவர் அதை எப்படி புரிந்து கொள்கிறார், உண்மையிலேயே சப்தம் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய விட அதிகமாகி போயிடக்கூடாது போல. இப்ப நாம சாதாரணமா பேசினாலே ரசூலுல்லாஹ்வை விட சப்தம் உயர்ந்துரும். அப்ப நாம ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் சலாம் சொன்னா கூட நபியுடைய குரலை விட நம்ம குரல் உயர்ந்து போய்விடும், நாம செய்த அமல்கள் எல்லாம் அழிந்து போயிடும் என்று பயந்துகிட்டு என்ன நினைக்கிறாரு, இதுவரைக்கும் நான் செய்த அமல்கள் எல்லாம் போச்ச, நான் நரகவாசி ஆகிட்டேன் என்று அழுதுகிட்டே இருக்கிறார். இப்ப இதை கேட்டுட்டு சாது பின் முஆத் என்ன செய்யறாங்க, அப்படியே சம்பவத்தை போய் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இதனால தான் சாபித் இப்னு கைஸ் வந்து பள்ளிவாசலுக்கு வராம வீட்டில இருந்தே அழுது கொண்டு இருக்கிறார். இதுல பாருங்கள், அவருடைய சிந்தனையை பாருங்க, எந்த அளவுக்கு அந்த குர்ஆனுடைய வசனத்தை அப்படியே அவர் உள்வாங்கி அதை வந்து தன்னுடைய வாழ்வியலாக மாற்றி இருக்கிறான் பாருங்க. சாதாரண ஒரு சப்தம், அதற்காக அந்த வசனம் இறக்கி அருளப்படல, அதிகாரத்துல நீ கை வைக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குறான். ஆனால் அதை வந்து அப்படியே ஏற்றுக்கொண்டு என்ன சொல்றாங்க, நான் வந்தேன்னா ரசூலுல்லாஹ்ட்ட பேசணும்னா சப்தம் கூடிடும், அதனால என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிஞ்சிடும், நான் நரகவாசி ஆகிடுவேன் என்று வருத்தப்பட்டு அழுது கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு அந்த சஹாபாக்களுடைய அந்த சிந்தனை மாறுதுன்னா, இதுதான் உண்மையிலே திருமறை குர்ஆன் நம்ம உள்ளத்துல வருதுனார், வாழ்வியலாக மாற்றுதுனார். இப்ப ரசூலுல்லாஹ் இது கேள்விப்பட்டவங்க சொல்றாங்க, நீங்கள் சாபித்துக்கு போய் நற்செய்தி சொல்லுங்கள், அவர் வந்து சொர்க்கவாசி என்று ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லி அனுப்புறாங்க. அது தெரிந்த பிறகு, அது கேட்ட பிறகுதான் சாபித் இப்னு கைஸ் மீண்டும் பள்ளிவாசலுக்கே வராங்க என்றால் நம்ம சிந்திச்சு பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் அந்த நபி தோழர்கள் குர்ஆனை நம்மளுடைய வாழ்வியலாக மாற்றி இருக்கிறார்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்ள உதவும். அதே மாதிரி இன்னும் நம்ம பார்க்கிறோம், இந்த மது அதெல்லாம் ஹராமாக்கப்படுவதற்கு, இந்த போதை பொருட்கள் எல்லாம் ஹராமாக்கப்படுவதற்கு முன்னாடி வரைக்கும் சஹாபாக்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்தது, எதற்கெடுத்தாலும் மது விருந்துதான். வீட்டுல யாரு விருந்தாளிகள் வந்தாலே போதும் மது விருந்து. இன்னைக்கு நாம என்ன செய்வோம், வீட்டுகளில் யார் வந்தாலும் டீ போட்டு கொடுப்போம், உணவு சமைச்சு கொடுப்போம். இது போல அந்த காலத்துல அந்த சஹாபாக்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்தது, வீட்டுக்கு யார் வந்தாலும் அவர்களுக்கு முதல்ல கொடுக்கறதே மதுதான். பீப்பாயாக வீடுகள்ல சேர்த்து வச்சிருப்பாங்க. நாம எப்படி தண்ணியை வந்து நம்ம குடமா பிடிச்சி வைக்கிறோமோ அது போல பீப்பாயாக என்ன செய்வாங்க, மதுகளை வந்து சேகரித்து வைப்பாங்க. எதற்கெடுத்தாலும், சந்தோஷமாக இருந்தாலும் மதுதான், துக்க நிகழ்ச்சியாக இருந்தாலும் மதுதான். இப்படி மதுவிலேயே ஊறி துளைத்திருந்தார். அது போன்ற ஒரு சம்பவம் தான் நம்ம பார்க்கிறோம். ஹதீஸ் புகாரில 4617 அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்.
அபூதல்ஹா அவர்களுடைய வீடுகள்ல இது போன்ற ஒரு நாள்ல ஒரு மது விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்ப அனஸ் அவர்கள் அபூதல்ஹாவுடைய பணியாளராக வேலை செய்கிறார். சின்ன பையன், சிறுவர். அந்த சின்ன பையன் வேலையாளாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். மதுவெல்லாம் எடுத்து ஊத்தி கொடுத்துட்டு இருக்கிறார். அப்படி ஊத்தி கொண்டு இருக்கும் பொழுது தெருவுல இருந்து ஒரு சத்தம் வருது, ஒரு அறிவிப்பு சத்தம் வருது. அந்த அறிவிப்புன்னா அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் ஒரு பழக்கம் என்னன்னா, ஏதாவது ஒரு செய்தியை பொதுமக்களுக்கு அறிவிப்பு செய்யணும்னா ஒரு அறிவிப்பாளரை தேர்வு செய்து அந்த அறிவிப்பாளர் அந்த விஷயத்தை சொல்லி என்ன சொல்லுவாங்க, தெரு தெருவா அறிவிச்சுட்டே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க. இன்னைக்கு கூட சில ஊர்களை நம்ம பார்க்கிறோம், பஞ்சாயத்துல தண்டோரா போடுவாங்க. ஒரு கொட்டை கழுத்துல மாட்டிட்டு அடிச்சுக்கிட்டே அந்த பஞ்சாயத்து சார்பாக பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய அந்த பொது செய்திகளை அறிவிச்சு போவாங்க இல்லையா? அது போல ரசூலுல்லாஹ் காலத்திலையும் பழக்கம் இருந்துச்சு. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஒரு விஷயத்தை சொல்லி அந்த அறிவிப்பாளர் அனுப்பி விடுவாங்க. அந்த அறிவிப்பாளர் தெருவுல போகும்போது அறிவிச்சுட்டே போறாங்க. என்ன அறிவிப்பு என்பது இவர்களுக்கு கேட்கல, ஒரு சத்தம் மட்டும் வருது, ஏதோ ஒரு அறிவிப்பு அங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே அபூதல்ஹா சொல்றாங்க, அனஸே வெளியில் ஒரு அறிவிப்பு சொல்லிட்டு போறாங்க போல தெரியுது, என்னன்னு போய் பாருங்க. இந்த அனஸ் என்ன செய்யறாங்க, வெளியில பாக்குறாங்க, அந்த அறிவிப்பாளர் ஒரு குர்ஆன் வசனத்தை தான் சொல்லிட்டே போறாரு. சூரா குர்ஆன்ல கூட 5வது அத்தியாயம் 90வது வசனத்துல இருக்கு, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னல் ஹம்ரு வல் மைஸ்ரு வல் இன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்லிஸ் மின் அமலி ஷைத்தான். நம்பிக்கை கொண்டோரே, மது, சூதாட்டம், பலிபீடங்கள், குறி கேட்பதற்கான அம்புகள் ஆகியவை அருவருப்பானதும் ஷைத்தானுடைய நடவடிக்கை ஆகும். எனவே இதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். ஃபஜ்தனிபு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், இதனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்கிற அந்த குர்ஆனுடைய வசனத்தை சொல்லிவிட்டு இங்கிருந்து மது தடை செய்து விட்டது, நபி அவர்கள் மதுவை தடை செய்து விட்டார்கள் என்கிற அறிவிப்பை அந்த அறிவிப்பாளர் சொல்லிக்கிட்டே போறாங்க. இதை கேட்ட மாத்திரத்துல உடனே அபூதல்ஹா என்ன செய்யறாங்கன்னா, உடனே அந்த விருந்தை நிறுத்துறாங்க. அது வரைக்கும் மதுவை குடிச்சிட்டு இருக்கிறவங்க இந்த அறிவிப்பு காதுல போய் அனஸ் அவர்கள் போய் இப்படிப்பட்ட அறிவிப்பு செய்யப்படுகிறது என்று சொன்ன உடனேயே உடனே என்ன சொல்றாங்க, அந்த மது விருந்தை உடனே நிறுத்துறாங்க. அனஸ் அவர்களிடத்துல சொல்லி அந்த பீப்பாய்களை கொண்டு போய் நீங்க மதீனா நம்முடைய தெருவில் கொட்டீர் என்று சொல்றாங்க. இந்த ஹதீஸ்களை பார்க்கிறோம், அன்றைய தினம் மதீனா வீதி எங்கும் மது ஆறாக ஓடியது. அதுக்கு என்ன அர்த்தம், இதை கேள்விப்பட்ட மதீனாவில் உள்ள எல்லாரும் அதே தான் செஞ்சிருக்கிறாங்க. தங்கள் வீடுகளில் இருந்த அந்த மது பீப்பாய்களை அப்படியே ரோட்ல கொட்டி விடுற மாதிரி அவங்க தெருவில் கொட்டி விடுறாங்க. தெரு முழுவதும் மது ஆறாக ஓடியது என்று அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டது. பாருங்களேன், இப்படித்தான் உண்மையிலே குர்ஆனை நம்ம வாழ்விலாக மாற்றிக் கொள்ள வேண்டும். ஒரு வசனம் நமக்கு சொல்லப்படுகிறதா, ஒரு காரியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம், அந்த காரியம் தவறு என்று குர்ஆன் சொல்லிவிட்டதா, உடனே அதிலிருந்து விலகுவாங்க. இதுதான் நபி தோழர்களுடைய பழக்கமாக வாழ்வியலாக இருந்துச்சு. ஆனால் நம்முடைய வாழ்வில் எப்படி இருக்கிறது, குர்ஆன் எத்தனையோ விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்றது, வட்டி வாங்கக்கூடாது என்று சொல்கிறது. எத்தனை முஸ்லிம்கள் நாம வட்டி நம்பிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய அந்த ஆடம்பர வாழ்க்கைக்காக இஎம்ஐ போன்ற வட்டிகளை போய் விழக்கூடிய எத்தனை முஸ்லிம்கள் நம்மள இருக்கத்தானே செய்கிறோம். பெற்றோர்களை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. நம்ம பெற்றோர்களை வீட்டை விட்டு விரட்டி விட்ட எத்தனை முஸ்லிம் சகோதரர்கள் நம்ம இருக்கத்தானே செய்கிறோம். உறவுகளை துண்டித்து வாழக்கூடாது, உறவுகளை துண்டித்தவன் சொர்க்கம் போக மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னா அது அல்லாஹ்வுடைய கட்டளை தான். ஆனால் அது தெரிந்து நாம என்ன செய்கிறோம், சர்வ சாதாரணமாக உறவுகளை துண்டித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? எடுத்து சொன்னால் கூட இது பல வருஷ பகைப்பாய், உங்களுக்கு எல்லாம் புரியாது என்று சொல்லக்கூடிய சூழல் இருக்கிறானா இல்லையா? உறவுகளை துண்டி வாழக்கூடாது, அதிகபட்சம் 3 நாள் பேசாம இருக்கலாம், 3வது நாள் தாண்டிட்டுனா சலாம் சொல்லி யார் முந்தி கொண்டு சொல்றாரோ அவர்களுக்கு சிறப்பு இருக்கிறது, அவர்களுக்கு அல்லாஹ் விரும்புகிறான் என்று மார்க்க விஷயத்தை சொன்னால் கூட உங்களுக்கு தெரியாது பாய், போங்க, பல வருஷ பகை உங்களுக்கு தெரியாது, எங்களுடைய பல தலைமுறை பகை இது என்று விரட்டக்கூடிய எத்தனையோ முஸ்லிம் சகோதரர்கள் நம்ம இருக்கத்தானே செய்கிறோம். இப்ப நம்மள எந்த அளவுக்கு குர்ஆன் நம்மை வாழ்க்கையாக மாற்றி இருக்கிறது பாருங்களேன். ஒரு துளி அளவுக்கு கூட நம்மள பெரும்பாலான மக்களை குர்ஆன் மாற்றவில்லை என்பதைத்தான் நம்ம இதுல அறிந்து கொள்கிறோம். இன்னும் இப்படி சொல்லிக்கொண்டே போலாம். சகாபாக்களுடைய வாழ்வியலை நீங்க சொல்லிக்கொண்டா போய்கொண்டே இருக்கும். ஆயிஷா அவர்கள் மீது அந்த அவதூறு செய்த விஷயத்தில் கூட ஒரு சம்பவம் உண்டு. அபூபக்கர் அவர்கள் அவருடைய உறவினராக இருந்த மிஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏழை, அவர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நபர், அவருக்கு பொருளாதார உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப அந்த நபர் என்ன செய்யறாங்க, ஆயிஷா அவர்கள் அந்த மீது அந்த சொல்லப்பட்ட அவதூறை பரப்பக்கூடிய வேலை செய்யறாங்க. இதை கேள்விப்பட்டவுடனே அபூபக்கர் என்ன செய்யறாங்க, இன்றிலிருந்து மிஸ்டருக்கு நான் உதவி செய்யவே மாட்டேன், இது வரைக்கும் அவர் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க, இன்னையில இருந்து என்னுடைய மகன் மேலேயே அவதூறு செஞ்சுட்டாங்க, நான் செய்ய மாட்டேன் என்று முடிவெடுத்து சொல்றாங்க. சொன்ன மாத்திரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வசனத்தை ஓதி காட்டுறாங்க. என்ன வசனம்? 24வது அத்தியாயம் 22வது வசனம். உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்தவருக்கும் உதவ மாட்டோம் என்று உங்களில் செல்வமும் வசதியும் படைத்தவர் நீங்கள் சொல்ல வேண்டாம், மன்னித்து நீங்கள் அலட்சியம் செய்து விடுங்கள், உங்களை அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹு கஃபூர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவன் என்கிற அந்த வசனம். இந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டுறாங்க. உடனடியாக
இந்த அபூபக்கர் அவர்கள் தன்னுடைய அந்த சபதத்தை வந்து வாபஸ் பண்ண முதல்ல சபதம் போடுறாங்க, நான் உதவியே செய்ய மாட்டேன். உடனே இந்த வசனத்தை கேள்வி மாட்டல உடனே அந்த சபதத்தை வாபஸ் வாங்கிவிட்டு நான் என்னுடைய மரணம் வரைக்கும் மிஸ்டருக்கு உதவி செய்வேன் என்று அதை செய்யவும் செய்கிறார். என்றால் இப்படித்தான் குர்ஆன் நம்மை வார்த்தெடுக்க வேண்டும். குர்ஆனை நம்ம வாழ்க்கையில வருவதற்கு இதுதான் வந்து நமக்கு உதாரணம். இதையெல்லாம் நம்ம புரிந்து என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலும் முடிந்த அளவுக்கு குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சிந்தனை எப்படி போய்விட்டதுன்னா, குர்ஆன் என்றால் ஒரு அடையாளம், முஸ்லிம்களுடைய ஒரு அடையாளமாக, ஒரு அடையாள சின்னம் போல நம்ம வீட்டில் இருந்தா போதும், அல்லது திரும்ப நம்ம எடுத்து அந்த ரமலான் நேரத்தில் ஒரு 10 ரூபா ஓதனா போதும் என்கிற ரீதிக்கு தான் நம்ம வைத்திருக்கிறோம். அது சொல்லப்பட்ட விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில அமல்படுத்த வேண்டும் என்று பெரும்பாலான மக்கள் நாம் அதை நினைக்கிறதே இல்லை. அப்படி இருக்கவே கூடாது. எப்படி சஹாபாக்கள் குர்ஆனை தன்னுடைய வாழ்வியலாக மாற்றிக் கொண்டார்களோ அதே போல் நாமளும் மாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி அருள்வாண்டு கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம், அம்மா பஅத். அன்புக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த திருமறை குர்ஆன் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி போட்டதோ, எந்த திருமறை குர்ஆன் மூலமாக சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்களோ அதே திருமறை குர்ஆன் தானே இப்போவும் நம்மளுடைய கையில் இருக்கிறது. எந்த மாற்றமும் செய்யப்படாமல் அது அப்படியே தான் நம்ம கையிலும் இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்வியல் அப்படியே மாற்றமாக தான் இருக்குது. அதுக்கு எதிர்மாறாக ஏற்கனவே சொன்னது போல வட்டி வாங்கக்கூடிய மக்கள் நம்மள இருக்கத்தான் செய்கிறோம், உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய மக்கள் நம்மளை இருக்கத்தான் செய்கிறோம், ஏழைகளை புறக்கணிக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்கிறோமா இல்லையா? எவ்வளவுதான் தௌஹீத் பேசுவாங்க, ஏழைகளை புறக்கணிக்கக்கூடிய வேலை செய்வாங்க பார்க்கிறோம். நம்மள எத்தனையோ மக்கள் இருக்கிறோம். உறவுகளை துண்டித்து வாழ்வாங்க, பெற்றோர்களை புறக்கணித்து வாழக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. பெருமை, கர்வம், அந்த அகந்தை கொள்ளக்கூடிய மக்கள், பொருளாதாரத்தை வைத்து அவங்களுடைய குடும்ப பாரம்பரியத்தை வைத்து பெருமை அளிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நம்மள இருந்து கொண்டே தான் இருக்கிறோம். அதற்கு என்ன அர்த்தம்? சஹாபாக்களை மாற்றிய, சஹாபாக்களுடைய அந்த வாழ்வியலை மாற்றிய குர்ஆனை நாம சரியாக பயன்படுத்தலே அர்த்தம். அந்த குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றவில்லை என்று அர்த்தம். அப்படி நாம் இருந்து விடவே கூடாது. நாமும் என்ன செய்ய வேண்டும்? திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்வியலாக மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். திருமறை குர்ஆன் எதையெல்லாம் கட்டளை போட்டிருக்கிறதோ முடிந்தவரைக்கும் அதை என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில அமல்படுத்தணும். எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறதோ அதை கண்டிப்பாக செய்யவே கூடாது. நம்ம மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைகளை நாம செய்வதை விட தீமைகளை செய்யாமல் இருப்பதுதான் மிக முக்கியம். அந்த அடிப்படையில திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்ம உளப்பூர்வமாக அறிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்வியலாக நம்ம மாற்றிக்கொண்டு நாம நாளை மறுமையில வெற்றி பெற வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவான் கூறி என்னுடைய ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி.